சாய்ராம். உணவே மருந்து. வாங்க இன்னைக்கு நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வரமிளகா 6 எடுத்து வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் 1 கப்பு, குருமிளகு சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்குது, தேங்காய் 1 கப்பு, சிறிதளவு புளி, மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கா, 1 கத்து கருவேப்பில், 4 கத்திரிக்காய், 1 தக்காளி. கருவாட்டை நம்ம முதலே தண்ணியில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சிடணும். வாங்க நம்ம மிளகுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வடை சட்டி அடுப்பு வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முதல்ல வரமிளகாய் போட்டுடலாம். லேசாக சூடானது சின்ன வெங்காயம் போட்டு அதையும் வணக்கி விட்டுக்கலாம். 1 கத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ குருமிளகு சீரகம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு புளி அதையும் போட்டு ஒரு வறுத்துருங்க. தேங்காயும் போட்டுருங்க. எல்லாம் லேசாக சூடானது நம்ம எடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி வறுத்து விடுங்க. வறுத்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஆறுன முன்னால் தான் இதில் ஜாரில் போட முடியும். வாங்க எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயெல்லாம் கிள்ளி போட்டால் சீக்கிரம் அரைஞ்சிரும். தேங்காயெல்லாம் போட்டு நம்ம ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டு பாருங்க நைஸ் ஆயிடுச்சு. மல்லித்தூளை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஒரு அடி அடிச்சுட்டா ஒரே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நாங்கள் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க. அறுத்து வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விடுங்க. தாளித்து விட்டு ஒரு தக்காளியை எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டு. வணங்கினதுனால நாம் எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை கட் பண்ணி அதையெல்லாம் கழுவி ஒன்று சொன்ன மாதிரி தண்ணி வடிச்சிட்டு அதையும் போட்டு ஒரு வணக்கி விடுங்க. அது எண்ணெயிலேயே வணங்கினா கத்திரிக்காய் நல்லா இருக்குது. வணங்கினால நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு தண்ணியை ஊற்றி ஒரு கலக்கலை கொடுங்க. அளவான தண்ணி ஊற்றுங்க. கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ கொதிக்க இந்த தண்ணி சுண்டா கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? தண்ணி 1 லிட்டர் ஊற்றி இருக்குது. 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். கத்திரிக்காயெல்லாம் வெந்த பின்னால் தண்ணி கம்மியாயிரும். நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து கம்மியாயிடுச்சு பாருங்க. இப்போ நல்லா தொலாவி விடுங்க. கத்திரிக்காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. எண்ணெய் வர அளவு. அடுத்து நம்ம கருவாடை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். கருவாடை தலையை கிள்ளிடணும். தலையே கிள்ளி அந்த குடல் மாதிரி வரும். அதையே எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம இன்னும் 2-3 தண்ணியில் கருவாடு சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். எடுத்து இறக்க போகையில் போட்டு நல்லா தொலாவி விட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பில் கருவாடு அதுவே அந்த ஹீட்டுக்கே வெந்துடும். நல்லா சுவையாக இருக்கும். நீங்களே எப்படின்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.